அனைவருக்கும் வணக்கம். ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்போ நம்ம இப்போ அதிமுகவும் திமுகவும் செய்யாத விஷயமா இப்போ தாவேக்கா செஞ்சு விட்டது என்று சில நண்பர்கள் கேட்குறார்கள். அஃப்கோர்ஸ் சில நேராகவும் கேட்குறாங்க, சில கொச்சையான கருத்துக்களும் போடுறாங்க. அது பரவாயில்ல, கொச்சையாக என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, உங்களுடைய அறியாண்மையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ அதிமுகவும் திமுகவும் செய்யாத விஷயமா தாவேக்கா செஞ்சது. நிச்சயமாக தாவேக்கா அதிமுகவும் திமுகவும் செய்யாத விஷயம் தான் செய்யுது. இன்னைக்கு இந்து பத்திரிகை எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அதாவது இதுக்கு முன்னால இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது, தமிழக வரலாற்றில் நடந்தது கிடையாது. அதாவது ஜஸ்ட் பதவியேற்று 15 நாளில் 3 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறதுன்றது நடந்தது கிடையாது, வரலாற்று நடந்தது கிடையாது. நிச்சயமாக அது நான் என்னை பொறுத்தவரை ஒரு கோர சம்பவம் தான். இது அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு சம்பவம் ஒன்று. ரெண்டாவது முன்னாடி நடந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் 2009 ரிசைன் பண்ணார். 2006 அதிமுகவினுடைய இதில் ஜெயிச்சு வந்தார், திருச்செந்தூரில் ஜெயிச்சு வர்றாரு. அதன் பிறகு இன்ஃபேக்ட் எனக்கு நான் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. ஏனென்றால் அவர் சபரிமலையில் இருந்தார். அந்த சமயத்தில் நான் ஃபோன் அடித்து கேட்குறேன், ஏங்க நீங்கள் என்ன கட்சி தாவ போகிறீங்களான்னு கேட்குறேன். என்ன பிரதர்ன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஏதோ அம்மா அவங்களை நீக்கிறதா இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதன் பிறகுதான் அவருக்கு அது தகவலே கிடையாது அந்த சமயத்தில். அதன் பிறகு அஃப்கோர்ஸ் அவர் அதாவது அம்மா அப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு ஒரு யூகங்கள் தான் இருந்ததே தவிர இப்போ இன்னைக்கு தான் நடக்க போகிறதுன்னு அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அது முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை கட்சியில் நீக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதிமுக விலகி இப்போ திமுக சேர்றாரு. திமுக 2009 திருச்செந்தூர் மறுபடியும் ஜெயிச்சு வந்துடுறாரு. கம்பம் ராமகிருஷ்ணனுக்கு இதே ஒரு பிரச்சனை இருந்தது. கம்பம் ராமகிருஷ்ணன் மதிமுகவை சார்ந்தவர். அதாவது மதிமுக உருவான பிறகு அவர் மதிமுகவுக்கு சென்ற ஒரு நபராக இருந்தார். அங்கேயும் இதே பிரச்சனை வந்தபோது அவர் ராஜினாமா பண்ணிட்டு திமுக மறுபடியும் கம்பத்திலிருந்து ஜெயிச்சு வந்துடுறாரு. இது ஏறத்தாழ ஒரு 2006 2 பேரும் ஜெயிச்சு வர்றாங்க. 2009 நினைக்கிறேன் 2 பேரும் ஏறத்தாழ அதே டைம்ல தான் அவர்கள் மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வர்றாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. அதாவது ஏறத்தாழ ஒரு 15 நாள் தான் ஆகுது. 15 நாள் ஆனது ஒரு பிரச்சனையாக நான் காணவில்லை. நீங்க எப்போ வேணா ரிசைன் பண்ணலாம், அதெல்லாம் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் வருகின்ற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதானுங்க. அதாவது இப்போ இவர்களுக்கு மேல ஒரு நடவடிக்கை ஸ்பீக்கர் கையில் இருக்கிறது. என்ன நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 27 பேர் இருக்காங்க இல்லையா, அதாவது 47 பேர் மொத்தமாக அதிமுக இருக்காங்க. அந்த 47 பேர்ல 27 பேர் தாவேக்காவை ஆதரித்து வாக்களித்தார்கள். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் 22 பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள். அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த கன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, நாங்கள் தான் ஒரிஜினல் அதிமுக. அது யாருக்கு மாற்றுக்கிறது இல்லைல்ல. அதாவது இன்னைக்கு ரெட்டையில இருக்கிறது யார்கிட்ட, எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு யாரு பொதுச் செயலராக இருக்காரு, அது எடப்பாடி பழனிசாமி தான். அப்படி இருக்கிற நிலைமையில நாங்க தான் அதிமுக என்று சி.வி. சண்முகம், அதே மாதிரி இவரும் கூறுவது தவறு. அதாவது வேலுமணி சொல்வது தவறு என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப இந்த 27 பேருடைய டிஸ்குவாலிபிகேஷன், அப்ப 2 பேரும் கடிதம் கொடுத்திருக்காங்க ஸ்பீக்கர் கிட்ட, நாங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி 2 பேரும் கடிதம் கொடுத்திருக்காங்க. அதனால அவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கடிதம் கொடுத்திருக்காங்க. அதாவது வேலுமணியும் கடிதம் கொடுத்திருக்கிறார், வேலுமணி சி.வி. சண்முகம் அந்த குரூப்பும் கடிதம் கொடுத்திருக்குது. இந்த 22 பேரை, அதாவது எடப்பாடி உட்பட இருக்கின்ற 22 பேரை நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். எடப்பாடி தரப்பும் அதே மாதிரி ஒரு கடிதம் கொடுத்திருக்கு. இது கொஞ்சம் விளக்குகிற அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கட்சி ஒரு அதனுடைய தேர்ந்தெடுத்த நபர்கள் ஏனோதானெல்லாம் வாக்களிக்க முடியாது. ஒரு எந்த ஒரு பில் ஆனாலும் சரி, இல்ல நம்பிக்கை வாக்கெடுப்பானாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலையும் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கும். அந்த நிலைப்பாடுல ஒட்டி தான் நீங்க போக வேண்டும். நடுவில் பல விஷயங்கள் இப்போ மகாராஷ்டிரால கூட நடந்தது. அதாவது 2/3 இருந்தா பண்ணலாம்லாம் இருக்கிறது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக அதாவது அது பாஜக செய்கின்ற ஒரு குதர்க்கமான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் டெஃபினட்டாக அப்படி ஒரு அதுக்கு ஒரு வகுப்பே கிடையாது, அப்படி ஒரு ப்ரொவிஷனே கிடையாது. ப்ரொவிஷன் இல்லாதனால இவர்கள் அனைவரும் கட்சி என்ன முடிவு பண்ணுதோ அதைத்தான் செய்ய வேண்டும். இப்போ இவர்கள் சி.வி. சண்முகம் தரப்பு சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் கட்சி என்று கூறுறாங்க. அப்ப நாங்க தான் கட்சி என்று கூறும்போது உங்ககிட்ட அந்த இரட்டை சின்னமும் உங்ககிட்ட அந்த சைன் போர்டுன்ற அதிகாரம் எல்லாம் இருக்க வேண்டும். அது உண்மை கிடையாது. இன்னைக்கு மறுபடியும் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதன் பிறகு நடந்த
இந்த மாவட்ட செயலாளர் கூட்டங்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டியிருந்தார். அதில் அவர் கூறுறது பார்த்தீங்கன்னா, ஆமாம் 80% வந்தாங்க, மாவட்ட செயலாளர் வந்து 80% மாவட்ட செயலாளர் வந்து வந்தார்கள் என்றெல்லாம் கூறினார். அதில் அவர்களை பொறுத்தவரை அது உண்மைதான். புது மாவட்ட செயலாளர் போட்டாங்க, யாரெல்லாம் ஓடிப்பானார்களோ அவருக்கு பதிலாக வந்து புது மாவட்ட செயலாளரை போட்டாங்க. அப்போது எடப்பாடி பழனிசாமி தான் என்னை பொறுத்தவரை வந்து போன ஒரு வருட காலமாக தமிழ்நாட்டில் வலம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நபர். அவரை சார்ந்தது தான் அதிமுக என்பது யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அதிலிருந்து ஒரு குரூப் வந்து பிரிஞ்சு வரும்போது அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்பிளிட்டாக யாரும் ஒரு அசம்பிளியில் அது கன்சிடர் பண்ண முடியாது. அதற்கு ஒரு லா கிடையாது என்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ இங்கிருந்து இந்த சொன்னாலே எடப்பாடிக்கு துரோகம் செய்வது என்பது நான் ஒரு கம்யூனிகேஷனுக்காக அதை போய் சேர வேண்டும் என்றதுக்காக கூறினேன். துரோகம் என்றது இல்லைன்னா கூட நீங்க அதிலிருந்து பிரிஞ்சு வர்றீங்க, பிரிஞ்சு வந்து நாங்க தானங்க ஒரிஜினல் அதிமுகன்னு சொல்லும்போது அதற்கு என்ன சான்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சான்றும் கிடையாது. அப்ப இதுல இருந்து அந்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டப்பன்று, அதாவது ஒரு ப்ரொசீடிங் அவர்களுக்கு எதிராக இப்போ நிலவில் இருக்கிறது. அது என்ன ப்ரொசீடிங்? டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீடிங். அதாவது உங்க கட்சிக்கு எதிராக நீங்க வாக்களித்தீர்கள், கட்சியினுடைய அறிவுறுத்தலுக்கு எதிராக வாக்களித்தீர்கள். அறிவுறுத்தல்கள் யூஸ்வலா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன் விப்ல வரும். 3 லைன் விப்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அங்கே பிரசண்டா ஒண்ணு நீங்க அங்க இருக்க வேண்டும், இருந்து நீங்கள் அந்த கட்சி சொல்லுகின்ற அந்த அளவில் தான் யாருக்கு வந்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுவதோ, இல்லை என்றால் எதற்காக வாக்களிக்க சொல்றதோ, எஸ்ன்னு சொல்றதோ, நோன்னு சொல்றதோ, கட்சியான சொல்றதோ அதான் நீங்க செய்ய வேண்டுமே தவிர உங்களுக்கு அதுல ஒரு இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸே கிடையாது. நீங்க கட்சி சொல்றதை நீங்க வந்து செய்ய வேண்டும் என்றதான் உங்களுடைய நிலையா இருக்கிறது. அதற்கு எதிராக வாக்களித்த நபர்கள் இந்த 27 பேர். இந்த 27 பேருடைய கேஸ் வந்து இப்ப நிலுவையில் இருக்கிறது ஸ்பீக்கர். அப்கோர்ஸ் இந்த 22 பேருடைய கேஸும் இருக்கிறது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் இவரும் வேலுமணி சொல்லியிருக்காரு, நாங்க தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த கேஸும் வந்து இப்போ நிலுவையில் இருக்கிறது ஸ்பீக்கருடைய கன்சிடரேஷனில் இருக்கிறது. ஸ்பீக்கருக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு வருத்தம் எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிறது. அதை நான் கூறி விடுகிறேன். ஜேசிடி பிரபாகர் என்றும் அதிமுக காரர் தான். அதிலிருந்து தான் வந்து தாவேக்காவுக்கு சென்றார். ஜேசிடி பிரபாகர் எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு, எடப்பாடி கிட்ட சீட்டு கொடுங்கன்னு கேட்டு பார்த்தாரு. அவர் கொடுக்கவே இல்லை. அப்படி ஒரு மனமாச்சரியம் வந்து அவருக்கு இருக்கிறது. நிச்சயமாக அது ஒரு ஃபேக்டரா இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த கன்சிடரேஷன்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு இடத்துல தான் இந்த 27 பேருடைய இப்போ நான் ஏன் இந்த 27 பேர் தான் டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும் இல்லை என்றால் கூடும் என்று சொல்றேன் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறது. இருக்கின்ற அந்த கட்சியினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு. அதனால இந்த 27 பேருடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் லீகலி டெனபிளா இருக்கும், லீகலி கரெக்டா இருக்கும் என்று நான் காண்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இதுல இருந்து இந்த கேஸ் நிலுவையில் இருக்கும்போது தான் இதுல இந்த 3 பேர் இன்னைக்கு போனாங்க இல்லையா, நேற்று போனாங்க இல்லையா, இவர்கள் 3 பேரும் வந்து இந்த 27 பேர் இருக்கின்ற அந்த ஒரு கும்பல தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த கும்பல் இருந்து அவர்கள் வந்து 3 பேர் போயிட்டு ரெசிக்னேஷன் கொடுக்கும்போது அது இமீடியட்டாக ரெசிக்னேஷன் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் என்ற அந்த கேள்வி என் மனதிலும் இருக்கிறது, பலருடைய மனதிலும் இருக்கிறது. என்றால் ஸ்பீக்கர் இவர்களுக்கு மேல இன்னொரு நடவடிக்கை வந்து ஏற்கனவே எடுக்க வேண்டியதா இருக்குது ஸ்பீக்கர். அந்த நடவடிக்கை ஸ்பீக்கர் எடுக்கவில்லை. அப்ப அங்கதான் குதிரை பேரம் என்றதுக்கு ஒரு விஷயம் வருகிறது. அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கும் ரெசிக்னேஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளவு பெரிய வித்தியாசம். அதை வந்து ஒரு ஸ்பீக்கருடைய டிஸ்கிரிஷன்ல அது கிடையாது. நீங்க டிஸ்குவாலிஃபிகேஷனை டிசைட் பண்ணி முடிச்ச பிறகுதான் இவர்கள் வந்து ரெசிக்னேஷனை டிசைட் பண்ணியிருக்க வேண்டும். அதை அவர் செய்யவில்லை. இது ஸ்பீக்கர் செய்த முதல் தவறாக நான் காண்கிறேன். இது அடுத்ததாக இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக நடந்திருக்கு. என்னை பொறுத்தவரை ஐ திங்க் மத்திய பிரதேஷ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2020 அந்த காங்கிரஸை வந்து அன்சீட் பண்ணிட்டு இவர்கள் வந்து பாஜக வந்து உட்கார்ந்து இல்லையா, அந்த டைம்ல நடந்திருக்கிறது. ஆனால் அந்த டைம்ல கூட இந்த கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டினுக்கு வந்து இவர்கள் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சை வந்து அணுகவில்லை என்று இருக்கிறது. காங்கிரஸ் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு வந்து செல்லவில்லை. அதாவது கட்சியில் இருக்கின்ற பிளவா இல்லையா என்று கட்சியில் இருக்கின்ற பிளவு வந்து யாரும் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இவர்கள் அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் டிசைட் பண்ண வேண்டும் என்ற அந்த விஷயத்துக்கு இவர்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சை செல்லவில்லை. ஆனால் இந்த ஒரு கேஸ்ல வந்து செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக யாராச்சும் செல்வார்கள். அட்லீஸ்ட் பிஐஎல் மூலியமாக கூட இவர்கள் செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதாக நான் இருக்கிறேன். அதன் பிறகு இதோட கிளாரிட்டி வரும். ஆனால் லாங் அண்ட் ஷார்ட் ஆஃப் ஸ்டோரி இவ்வளவுதானுங்க. அதாவது அதிமுக பண்ணாத விஷயம் திமுக பண்ணாத விஷயம் வந்து தாவேகா பண்ணியாச்சான்னு கேட்டு நிச்சயமாக பண்ணியிருக்கு. அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் வந்து ஜெயித்து வந்து 15 நாள்லேயே வந்து நீங்கள் அவருடைய ரெசிக்னேஷன் வந்து கட்சியில் வந்து சேர்த்துடுறீங்க. ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணது வந்து 2வது தவறு. ஸ்பீக்கர் வந்து அவருடைய ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணுறது ஏற்கனவே அவர்கள் மேல் இருக்கின்ற ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்கும்போது ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணது 2வது தவறாக நான் காண்கிறேன். 3வது தவறுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு 15 கோடி 20 கோடி செலவு பண்ணிட்டு ஒருத்தர் வந்து நின்று ஜெயித்து வராரு. இம்மீடியட்டாக வந்து
அவர்கள் வந்து ரெசிக்னேஷன் கொடுக்குறாங்க, உங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்க. இதில் வந்து டீல் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தை கூட நம்ப